பாகிஸ்தானுக்குள்ள அதிரடியா புகுந்து இந்திய ராணுவம் நடத்தின துல்லியமான தாக்குதல்ல ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத இயக்கத்தோட தலைவரான மசூத் அசாரோட குடும்பத்தினர் 10 பேர் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த 2001 இருந்து நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல், அப்புறம் 2008 நடந்த மும்பை தாக்குதல் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்பட்டவர் தான் இந்த மசூத் அசார். ஜம்மு காஷ்மீரோட பகல்காம் சுற்றுலா தலத்துல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில உள்ள 9 பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவச்சு இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தினது. இந்த துல்லியமான தாக்குதல்ல சியாட்கோட்ல உள்ள சார்ஜல் பயங்கரவாத முகாம் அழிக்கப்பட்டது. அதே போல ஜெய்ஷ் முகமது அமைப்போட தலைமையிடம் மும்பை தாக்குதல் பயங்கரவாதிகள் பயிற்சி பெற்ற முகாம் உள்ளிட்டவை அளிக்கப்பட்டன. வெறும் 25 நிமிஷத்துல பாகிஸ்தானோட பல பயங்கரவாத தளங்கள் தாக்கப்பட்டு அழிக்கவும் பட்டிருக்கு. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள 21 பயங்கரவாத முகாம்கள்ல 9 பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் வெற்றிகரமா அளிக்கப்பட்டதா இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்கு. இந்தியா நடத்தின தாக்குதல்ல ஜெய்ஷ் முகமது அமைப்போட தலைவர் மசூத் அசாரோட வீடு தரைமட்டம் ஆயிடுச்சு. அவரோட சகோதரி உள்ளிட்ட 10 பேர் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் ஜெய்ஷ் முகமது அமைப்போட உறுப்பினர்கள் 4 பேர் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. மசூத் அசாரோட மூத்த சகோதரி, அவரோட கணவர், அவரோட மருமகன், அப்புறம் அவருடைய மனைவி, மற்றொரு மருமகள் அப்படின்னு அது மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தை சேர்ந்த 5 குழந்தைகள் உள்ளிட்ட 10 பேர் இந்தியா நடத்தின இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டதா ஜெய்ஷ் முகமது அமைப்போட தலைவர் மசூத் அசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு பெரும் சோகத்துல ஆழ்ந்த மசூத் அசார் இந்த தாக்குதல்ல தன்னையும் கொண்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஆழ்ந்த மனவேதனையோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. லஹர் இ தொய்பாவோட ஹபீஸ் சயீத் போல மசூத் அசாரும் இந்தியா தேடுற பயங்கரவாதிகள்ல குறிப்பிடத்தக்க ஒரு நபரா இருந்தாரு. பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI மற்றும் ராணுவத்தோட பாதுகாப்போட இருந்து வர்ற மசூத் அசாரோட நடமாட்டத்தை இந்திய உளவுத்துறை தொடர்ச்சியா கண்காணிச்சுட்டு தான் வருது.